நீ எதை செய்கிறீர்களோ அது துணிஞ்சு கடைசி வரை விசுவாசிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. என்ன நம்பிக்கையின் தேவன் அவர். எதை நம்புறீங்களோ அதற்கு அவர் தேவனா இருந்து உங்க வாழ்க்கையில உறுதிப்படுத்துவார். அந்த இடைப்பட்ட நேரத்துல என் விசுவாசம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் சோர்ந்துடும். விசுவாசம் வளர்ச்சி அடையணும்னா எந்த அளவுக்கு தேங்க்ஸ் பண்றனோ அந்த அளவுக்கு என் விசுவாசம் வளர்ச்சி அடையும். சுயம் மறிக்கும் பொழுது உள்ள இருக்க ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்முடைய முயற்சியில முடியாது, பணத்துல முடியாது, கர்த்தரால தான் முடியும்னு வருது பாத்தீங்களா? அப்ப இருக்கும்போது உள்ள இருக்கிற ஜீவன் ரிலீஸ் ஆகும். அதாங்க சக்சஸ். எபிரேயர் 6:10 வாசிக்கிறேன். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரைந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஒரு சில மாதங்களாக விசுவாசமும் விடாமுயற்சியும் பேசி வருகிறோம். ஒரு காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாக்குத்தத்தங்களை கேட்டு விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தோம், அதோட முடிந்து விடுவது கிடையாது. விசுவாசிக்கிறதை வாழ்க்கையில காண்கிற வரை எந்த காரியத்துக்காக விசுவாசித்தோமோ அந்த விசுவாசம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் விசுவாசத்தோடு வேதம் இணைந்து பேசக்கூடிய இன்னொரு காரியம் நம்பிக்கை. தேவனை குறித்தே வேதம் பேசும் பொழுது நம்பிக்கையின் தேவன் சொல்லுகிறார். தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் ஹோப்பே கிடையாது, நம்பிக்கையே கிடையாது. வெற்றி பெறுவோம், நிறைவாக இருப்போம், வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள்லாம் மேற்கொண்டு ஜெயமாக வாழ்வோங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நம்பிக்கை கொடுக்கவே கொடுக்காது. உலகம் நம்பிக்கை எடுக்கக்கூடிய உலகம். சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் தேவன் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார். வீட்டில் இல்லாத நம்பிக்கை, நண்பர்கள் கொடுக்காத நம்பிக்கை, மருத்துவர்கள் கொடுக்காத நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. அந்த வார்த்தை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, நம்மை வாழ வைக்கக்கூடியதா இருக்கிறது. அதனால தான் இந்த விசுவாசத்தோடு இணைந்து போகக்கூடிய சில காரியங்களை சேர்த்து பார்த்து வந்தோம். விசுவாசம், நம்பிக்கை, சந்தோஷம், சமாதானம், அன்பு, இவை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. நாம் படித்த வசனத்திலையும் அன்பை பற்றி பேசுது, நம்பிக்கையை பற்றி பேசுது, பொறுமையை பற்றி பேசுகிறது. வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம், அல்லது வீட்டில் உட்காந்து வேதத்தை வாசிக்கிறோம், அல்லது பிரசங்கத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிற வார்த்தையை நமக்குள்ள ஹோப்பை உருவாக்குது. முதல்ல விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இது விசுவாசிக்கணுங்கிற விசுவாச விதைகள் வருகிறது. விசுவாச விதைகள் வந்த உடனே அப்படியே காரியங்கள் முடிவது கிடையாது. அந்த விசுவாசம் நமக்கு நம்பிக்கையா மாறணும். நம்பிக்கைனா ஜாய்ஃபுல் கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷனா மாறணும். அது என் வாழ்க்கையில காண்பேன், அனுபவிப்பேன், என் வாழ்க்கையின் பங்காக மாறும் என்கிற ஒரு சந்தோஷமான எதிர்பார்ப்பு 24 மணி நேரம் இருக்கணும். பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்து போயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. என் வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஹோப் இல்லைன்னு அர்த்தம். எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள் வந்தால் கூட தேவன் என் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று உறுதியாக விடாப்பிடியா நிற்கிறதை வேதம் பொறுமை என்று பேசுகிறது. பொறுமை என்றால் கொஞ்ச நாள் விசுவாசித்தேன் அத்தோட விட்டுட்டு போறேன் கிடையாது. எதை விசுவாசித்தனோ, எதை நம்புனோ அதை காண்கிற வரை, தமிழ்ல சொல்றாங்க பார்த்தீங்களா, உடும்பு பிடியா பிடிக்கிறதுண்டு. அன்னைக்கு ஒரு சும்மா சின்ன வீடியோ பார்த்தேன். ஒரு மரத்துக்குள்ள ஒரு உடும்பு சிக்கி இருக்கு, ஒருத்தன் பிடிச்சு இழுக்கிறான், அது வரவே மாட்டுக்கு. அவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட எதை விசுவாசிக்கிறோம் அதில் அப்படி நிற்கிறது. பிரச்சனை ஒரு காலத்தில் போயிடும். நம்ம எதற்காக விசுவாசித்தோமோ, எந்த வாக்குத்தத்தம் தேவன் நம்ம கொடுத்தாரோ அதோட வாழ்க்கையில் நிலைச்சு நிற்கும். வேதம் சொல்லும், புல் உலரும் பூ உதிரும், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும். வசனம் மட்டும்தான் நிலைநிற்கும். அப்படி நான் வசனத்தில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், நம்பிக்கையில் வரணும்னா தேவன் என் மேலே வைத்திருக்கிற அன்பை குறித்த அறிவு எனக்கு பெருகணும். கலாத்தியர் 5:6 சொல்லுகிறார், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.
தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், தேவன் என் மேல அன்பா இருக்கிறார் அறியும் பொழுது அவர் எனக்கா வைத்திருக்கிறதை பெற வேண்டுங்கிற துடிப்பு ஏற்படும். தேவன் என் மேல கோபமா இல்லை, ஒரு துளி கோபமா இல்லை, ஒரு துளி, நான் சொல்றது ஒரு டிராப் கூட தேவன் என் மேல கோபமா இல்லை. தேவன் ஏசாயா 54 சொல்றாரு, உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை என்றும் என் மேல சத்தியம் பண்ணுங்கிறார். எந்த காரணத்தை கொண்டும் தேவன் உங்க மேல கோபமா இல்லை. அந்த கோபம் முழுவதும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மேல எனக்கு வர வேண்டிய கோபம் அவர் மேல் விழுந்திருக்கிறது. இன்னைக்கு தேவன் என் மேல அன்பாகவே இருக்கிறார்னு இருக்கு. அன்பாகவே இருக்கிறாருன்னா அன்பு எப்பொழுதுமே உன்னை கொடுக்குது, ஆயத்தம் பண்ணி கொடுக்குது, ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. தேவனுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. எவ்வளவு அன்பு செலுத்துகிறான் அறிய அறிய என் விசுவாசம் பெருகுது. எபேசியர்ல சொல்றார், அவரோட அன்பின் ஆழம் நீளம் உயரம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுங்கிறாரு. புத்தி கெட்டாத அன்பை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமா செய்வார். ஒரு காரியத்தினை வேண்டிக் கொள்ளணும் நினைக்கணும்னாவே தேவன் என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறான்னு தெரியணும். தேவன் என் மேல அன்பாகவும் இருக்கிறான்னு சொல்லல, தேவன் என் மேல அன்பாகவே இருக்கிறார். என் மேல அன்பாகவும் இருக்கிறார். சில நேரத்தில் கோவப்பட்டு சில காரியங்களை என்னை சிச்சிக்கிறார்னா போதிக்கிறார். தமிழ்ல தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சிச்சைன்னா போதினை. அந்த சிச்சைங்கிற வார்த்தை பைடியோங்கிற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருது. பைடியோங்கிறது தான் பீடியாட்ரிஷன்கிற வார்த்தை வந்துச்சு. பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகள் கிரேக்க மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். பீடியாட்ரிஷன்கிற வார்த்தை பைடியோல இருந்து வந்தது. அந்த சிச்சைன்னா சைல்டு ட்ரைனிங் பண்ணுவது, சின்ன குழந்தைகளை சொல்லி கொடுத்து வளர்ப்பது. ஒரு சின்ன குழந்தை இருக்கு, தவறு பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? சூடு வைப்பீங்களா? சொல்லி கொடுப்பீங்க. சொல்லி கொடுத்தா வளர்க்குறோம். சூடு வைக்கிறது கிடையாது, காலை ஒரிக்கிறது கிடையாது. தேவன் என் மேல் எவன் மேல் அன்பா இருக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார்னா அவனுக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்கிறார். அதான் கத்தருங்க. அதை அறிய அறிய விசுவாசம் உங்களுக்கு தூண்டி விடப்படும். அப்படி விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, விசுவாசிக்கிறதை காண்கிற வரை பொறுமையா நிற்கணும். ஏன் பொறுமையா நிற்கணும்னா, நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். மக்களுக்கு நாம் ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம் என்றே தெரியலங்க. நமக்கும் இருளுக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இருளின் ராஜ்யத்துக்கு இடையே யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாவது இருள் ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறது. நாம் ஒரு காலத்தில் இருளின் ராஜ்யத்தில் தோல்வி அடைந்தவர்களா இருந்தோம். இப்பொழுது அன்பின் குமாரோட ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். உட்பட்டு இருக்கிறபடினா நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. ஒரு காலத்தில் சிறைப்பட்டு இருந்தோம், இப்ப சிறைப்பட்டு இல்லை, விடுவிக்கப்பட்டு ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம். அந்த ராஜ்யம் நம்மை மேற்கொள்வதற்கு தொடர்ந்து வேலை செய்யுது. நம்முடைய சுகத்தை எடுப்பதற்கு, நம்முடைய நன்மைகளை எடுப்பதற்கு, நம்முடைய சமாதானத்தை எடுப்பதற்கு தொடர்ந்து யுத்தம் பண்ணுகிறது. அதனால விசுவாசிக்கிறதோட முடிஞ்சு போற கிடையாது. ஒரு காரியத்தை விசுவாசிங்க, விசுவாச்ச உடனே பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிங்க, உடனே கையில வந்துச்சா? நான் சொல்றது புரியுதுங்கள? உடனே கண்ணில் பார்த்துட்டீங்களா? பார்க்கல. ஒரு கால அளவு இருக்கிறது. அந்த கால அளவுல தான் யுத்தம் ஏற்படுகிறது. மனதில் பிற்போக்கான எண்ணங்கள் வருது. நடக்குமா நடக்காதா, இது நிறைவேறுமா, பேசாம விசுவாசிக்கிறத விட்டுறலாமா, ஆல்டர்னேட்டுக்கு போயிடலாமா, அப்படி 1000 எண்ணங்கள் வரும். அப்பதான் பொறுமை ரொம்ப பூரண கிரியை செய்யணும் நமக்குள்ள. எதை விசுவாச்சனோ, எதை நம்பணுனோ, எதுக்காக நின்னனோ அதை காண்கிற வரை அப்படி நிக்கணும். இப்படி 6:10 திரும்பி வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனுடைய ராஜ்யத்துக்காக சில காரியம் செய்கிறோம், அல்லது காயப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில காரியங்களை செய்கிறீங்கன்னா கர்த்தர் அனைத்தையும் நோட்ஸ்ல எழுதுறாரு. நோட்ஸ்ல மறந்து விடுகிறது கிடையாதுங்க. அத்தனையும் தன் ஞாபக குறிப்பில் வைத்து ஏற்ற நேரத்தில் எப்படி ரிவார்டு கொடுக்கணுமோ அப்படி கர்த்தர் ரிவார்டு கொடுக்குறாரு. மனிதனுக்கு உதவி செய்கிறோம். இன்னைக்கு இருக்க உலகம்னா எவனுக்கு உதவி செஞ்சோமோ அவன் கையே கடிக்கக்கூடிய உலகம் இது. சயின்ஸில் என்ன சொல்லுதுன்னா, மிருகம் மனுஷனா மாறிடுச்சுங்குது சயின்ஸு. மிருகம் மாறினா மனுஷனா மாறிட்டான். அப்படி இல்லை.
மனுஷனா இருந்தே மிருகமா மாறிட்டான். ஒரு நாய்க்கு ஒரே ஒரு ரொட்டி போடுங்க, ஒரே ஒரு ரொட்டி வாழ்க்கையில ஒரு நாள் போடுங்க, வாழ்நாள் முழுக்க வாலாட்டம் தெரியுமா? மனுஷனுக்கு 3 வேளை பிரியாணி போடுங்க, ஒரே ஒரு நாள் காலையில் பழைய சோறு போடுங்க, கடிச்சிருவான் அப்படியே. அதான் மனுஷன். நம்ம எவன் உதவி செய்யறானோ அவனே கடிக்கிற உலகம். அந்த உலகத்திலேயே நீ காயப்பட்டிருந்தால் கூட நீங்க தொடர்ந்து அன்புள்ள பிரயாசத்தை செய்தீங்கன்னா கர்த்தர் அதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வைப்பாரு. அந்த நேரத்திலையும் தொடர்ந்து செய்கிறோம் பார்த்தீங்களா, அது நமக்கு பொறுமை அவசியம். நீ எப்படினாலும் இருந்துட்டு போ, நான் இப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சோம்னா அது நமக்கு பொறுமை அவசியம். அவனை சபிக்கிறது கிடையாது, அவன் நாசமா போகணும்னு நினைக்கிறது, அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருப்பார். 11:12 சொல்லுகிறாரு, விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்ற உள்ளாயிருந்து. இந்த வசனத்தில் 3மே வரும். அன்பு இருக்கும், விசுவாசம் இருக்கும், பொறுமை இருக்கும், நம்பிக்கை இருக்கும், எல்லாமே இந்த வசனத்தில் இருக்கும். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. சும்மா வாக்குத்தத்தம் கிடையாது, சிறப்பான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தமும் நம்ம கர்த்தர் நேரடியாக கொடுத்துட்டாருன்னா நான்லாம் தூங்கவே மாட்டாங்க, துள்ளி குதிச்சிருவேன். கட்டாத வீடு, அதான் நான் கேட்குறதே அதான். ஆண்டவரே கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத போர்வெல், ஒரு பிரயாசம் கிடையாது. மாங்காய் நட வேண்டியில்லை, தென்னங்காய் நட வேண்டியில்லை, தோப்பு ரெடி. வீடு கட்ட வேண்டியில்லை, வீடு ரெடி. அதான் அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ். அவன் மேல அந்த அன்பின் நிமித்தம் கொடுத்தாருங்க. சின்ன சின்ன குடிசை கிடையாதுங்க, அவனுக்கு கொடுத்ததெல்லாம் அரணிப்பான பட்டணங்க, பெரிய பெரிய வீடுங்க. 7 அடி ஆளு உள்ள போனா கூட நில தட்டாதுங்க, அகலமான வாசலுங்க. அதனால எவன் ஊர்ல பெரிய வீடு கட்டியிருந்தானோ அந்த ஏரியா போடுறானாரு. ஆபிரகாம் கொடுத்ததுங்க கட்டாத வீடு, நாட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு. அதை அவர்கள் சுதந்திரிக்கவில்லைன்னு இருக்கு. எபிரேயர் 4 சொல்றாரு இல்லையா, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷத்தை கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே கேட்ட வசனம் அவர்களுக்கு புரோஜனப்படலை, அவங்களுக்கு எந்த பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கல. ஏன் பலனை ஏற்படுத்தி கொடுக்கல? தேவன் அவங்கள அன்பா இல்லையா? அன்பா இருந்தார், கடைசி வரை அன்பா இருந்தாருங்க. ஏன் அனுபவிக்கலைன்னா அதோட விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணல, அதை எதிர்பார்க்கல, அது கண்களுக்கு முன்பா கொண்டு வரல, கனவா பார்க்கல, தரிசனமா பார்க்கல. 2 பேரும் அதைத்தான் பார்த்துட்டே இருந்தான். அந்த ஏரியா போகணும், அது நம்ம இடம், அது நம்ம பிள்ளைகளோட, அப்படி பார்த்தே வந்தான். அவன் உள்ள போயிட்டான். அப்படிப்பட்ட ஆட்களை பின்பற்ற உள்ளா இருந்து, இல்லைங்க எனக்கு தெரியுங்க, அவர் சர்ச்சுக்கு வந்தாருங்க 3 மாசம், இப்ப பாருங்க ஒண்ணுமெல்லாம் போயிட்டாரு, சர்ச்சுக்கு வந்தாவே அப்படித்தாங்க, பைபிளை தூக்கிட்டீங்களா முடிஞ்சிச்சுங்க உங்களுக்குன்னா, அவனெல்லாம் பக்கமே விடாதீங்க. தூரம் வந்தாங்க, வந்தா கூட இப்படி திரும்பிட்டு போயிருங்க. பைபிளை தூக்குனா சோதனை இல்லைங்க, பைபிளை தூக்குனா சோதனை மேல் வெற்றி இருக்குங்க. எந்த பைபிளை படித்தாங்க தெரியல அவங்கெல்லாம். பைபிளை தூக்குனா விசுவாசிங்கன்னா சோதனை வருமா? வரும். ஆனால் அத்தனையும் ஜெயிப்போம். நம்ம வீட்டிலேயே உட்காந்துருந்தீங்கன்னா பரீட்சைக்கு போவேனா, ஸ்கூலுக்கு போவேனா, மாடு மேய்க்கலாம். படிங்க, டெஸ்ட் வைப்பாங்க, ஜெயிச்சிங்கன்னா கரெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், சமுதாயத்தில் அந்தஸ்தோடு வரலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? அடுத்த வசனம் 13 போடு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, தன் பேரிலே கர்த்தர் சத்தியம் பண்றாயே. நமக்கு ஒரு உறுதி நிச்சயம் வேணும். கீழே பேசுறாரு இல்லைங்க, அவரிடத்தில் அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாகும்படி 2 மாறாத விசேஷங்களை கொடுத்தார். ஒன்னு வாக்குத்தத்தம், இன்னும் வாக்குத்தத்தத்தின் மேல தேவன் மன சத்தியம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாவே போதும், வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கல, அந்த வாக்குத்தத்தத்தின் மேல தமது பேர்ல சத்தியம் பண்ணார்.
உங்களுக்கு நான் 1 கோடி தர்றேன் விளையாடுதான், இப்பெல்லாம் தரக்கூடிய ரீதியில் இல்லை. 1 கோடி தர்றேன், இவர் மேல சத்தியமா சொல்றேன்னா வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். என்ன அப்படி சொல்லல, 1 கோடி தர்றேன், ஏன் மேல சத்தியமா சொன்னார், உனக்கு தேசத்தை உனக்கு கொடுப்பேனாரு. உடன்படிக்கையில் கர்த்தர் பலவீனமான ஆளை சூஸ் பண்ணவே இல்லைங்க. பலவீனமான ஆளை மையமா வச்ச உடன்படிக்கை பண்ணவே இல்லை. ஒரு ஆள் 2 பேரோட உடன்படிக்கை பண்றோம், யார் பலவீனமான ஆளோ அவனை தான் பிசாசு பிடிப்பான். கர்த்தர் நம்மோடு பண்ண உடன்படிக்கையில் 2 பேருமே பலமுள்ள ஆட்கள். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் உடன்படிக்கை பண்ணார்கள். நம்முடைய பதிலாக கிறிஸ்து நின்னார். ஆபிரகாமோட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணாரா? ஆபிரகாமோடே பண்ணாரா? பல்ல. ஆபிரகாமோட கர்த்தர் டைரக்டா உடன்படிக்கை பண்ணல. ஆபிரகாம் அயர்ந்த நித்திரையில் இருந்தான் உடன்படிக்கை பண்ணும் பொழுது. பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் உடன்படிக்கை பண்ணாங்க. ஆபிரகாமுடைய சார்பாக கிறிஸ்து நின்னார். ஆபிரகாம் மீறினா கிறிஸ்து அடி வாங்குவார், ஆபிரகாம் அடி வாங்க மாட்டான். ஆபிரகாம் தவறு பண்ணாரா? பண்ணாருங்க. 2 பாவம், கொடிய பாவம் பண்ணாருங்க 2 முறை. கர்த்தர் என்ன சொன்னார்? அவன் துன்மார்க்கன் சொன்னாரா? அவன் நீதிமான். நீங்க பைபிளை படிக்கும் போது வியந்தரணுங்க. அவன் துன்மார்க்கன், பொல்லாதவன், கூட்டி கொடுத்தவன், காட்டி கொடுத்தவன் சொல்லல, அவன் நீதிமான். பைபிளை படிங்க. ஏன்னா இவன் மீறினா தண்டனை யார் மேல விழும்? நமக்கு சமாதானத்தை உண்டு தண்டனை இயேசு மேல விழும். நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் தமது பேர்ல சத்தியம் பண்ணார். கர்த்தர் சொன்னது நிறைவேறுமா? ஏன் நிறைவேறும்? ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலையும் கர்த்தர் சத்தியம் பண்ணியிருக்கிறார். அப்ப எப்படி விசுவாசிக்கணும்? மனுஷன் சொன்னாவே நம்புறோம்லங்க. கர்த்தர் சொன்னார்னா எந்த சூழ்நிலையும் விட்டு விடக்கூடாது, உறுதியா நிக்கணும். கீழே வாசிப்போம் 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இங்கதான் மக்கள், இங்கதான் தோல்வி அடைகிறாங்க. விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்க ஆரம்பிச்சுறாங்க, ஆனால் தொடர்ந்து பெருகிற காரியத்தில் அந்த ப்ராசஸில் தான் மக்கள் ஃபெயில் ஆகிறாங்க. விசுவாசிகளும் ஃபெயில் ஆகிறாங்க, ஊழியக்காரங்களும் ஃபெயில் ஆகிறாங்க. ஒரு காரியத்தை படிக்கிறோம், வசனத்தை படிக்கிறோம், அப்படியே படிச்சுட்டு வரும் பொழுது ஒரு வார்த்தை உங்களுக்கு துண்ணா நின்று பேசுது. கர்த்தர் கூட பேசியிருக்கிறாரா? எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட பேசி, கர்த்தர் நீங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் பேசியிருக்கிறாரு? 3, 4, 5, 6, 7 உங்கள்கிட்டலாம் பேசலையா? இப்போ உங்க ஒரு 25 நிமிஷமா பேசினா இல்லைங்க, யாருங்க உங்கள்கிட்ட பேசுனா? ஏன் சத்தத்தை கேட்க தான் வந்தீங்களா இங்கே? அப்படி கேட்டிங்கன்னா தப்புங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு கஷ்டத்தில் நிற்கிறீங்க, ஒரு பதிலை தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஏதே ஒரு இடத்துல ஒரு சமயக்கட்டிலையோ அல்லது மார்க்கெட்லேயே நிற்கும் பொழுது ஒரு வசனம் உங்கள்கிட்ட பேசுதா பேசலையா? அதான் கர்த்தர் பேசுனதுங்க. நீங்கள் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, திடீர்னு ஒரு வசனம் உள்ள இருந்து அப்படி துண்டா பேசுது. அது என்னது? கர்த்தர் பேசுனதுங்க உங்கள்கிட்ட. கத்தரிக்காய் பற்றி விலை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே உள்ள ஒரு சத்தம் எழும்பும், அதான் கர்த்தர் பேசுற. கர்த்தர் பேசுறாருன்னா மகனே அப்படி பேச உள்ள இருந்து பேசுறாங்க. இன்ஸ்டிடியூஷன் உள் உணர்வுல பேசுறார், படிக்கும்போது பேசுறார், பிரசங்கத்தை கேட்கும் போது பேசுறார், அல்லது ஏதோ ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது கர்த்தர் பேசுறார். எனக்கு பல முறை பேசியிருக்கிறார். வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, கார் ஓட்டிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுடைய முழங்கால நிற்க மட்டும் இல்லை, கேஷுவலாக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கர்த்தர் உள்ள பேசியிருக்கிறார். உடனே விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து அந்த பெருகிற முயற்சியில் போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சோதனை வர ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணுமே விசுவாசிக்கலன்னா உங்களுக்கு சோதனையே வராது. ஒரு காரியத்தை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க, விசுவாச பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே சோதனைகள், பிரச்சனைகள், எதிர்மறையான காரியங்கள் அப்பதான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் என்டூரன்ஸ் வேணும், அந்த நேரத்தில் தான் பொறுமை வேணும் மக்களுக்கு. அந்த நேரத்தில் தான் இந்த
கடினமான ஹார்ட்ஷிப்பை, கஷ்டத்தை அவங்க அனுபவிக்க விரும்புவது கிடையாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதிர்மையான காரியங்கள் வரத்தான் செய்யும். அழைப்பு இருக்கலாம், வாக்குத்தத்தம் இருக்கலாம், உள்ள ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கலாம். இங்கிருந்து எங்கே போகணும்னு தெரியலாம், ஆனால் அதை சென்று அடைவது வரை உறுதியாக நிற்க தெரியலன்னா போக முடியாது. வசனத்தை கேட்டோன்னு மக்கள் பரவசம் அடைகிறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. சில சர்ச்சில் கை தட்டுறாங்க. கை தட்டலை கூட பாஸ்டர் கை தட்ட சொல்லிடுறாரு. அப்புறம் அப்படியே பழகிறாங்க. சிலது கொஞ்சம் உச்சக்கட்டமாக போய் விசிலை போடுறாங்க. ஒரு தடவை விசிலை போட்டால் தப்பு இல்லை. விசிலையே போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை போட வேண்டியிருக்கும். ஒரு உற்சாகத்தில், ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் நீங்கள் செஞ்சால் தப்பு கிடையாது. ஒரு பரவசம் அடைஞ்சு விசுவாச பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில பிரச்சனைகள், புயல்கள் வரும் பொழுது அநேக மக்களுடைய விசுவாச கப்பல் உடைஞ்சு போயிடுது. விசுவாச கப்பல் சேதப்பட்டதுன்னு பைபிளில் படிக்கலையா? 1 தீமோத்தேயு 1:19 சொல்றாரு, விசுவாச கப்பலை அவர்கள் சேதப்படுத்தினார்கள் இருக்கு. அது ஒரு பிரயாணம். அந்த பிரயாணத்தில் வார்த்தை விசுவாசித்து கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தரை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், கடனெல்லாம் அடைச்சு கடனே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழுவேன், கையில் எப்படியும் ஒரு 10 லட்சம் எப்பொழுதுமே பேங்க்கில் இருக்கும், யார் கேட்டால் கூட நான் 10 லட்சத்தை எடுத்து கொடுப்பேன், ஆனால் மிச்சம் 10 லட்சம் இருக்கும். நான் சொல்கிறது நல்ல 10 லட்சம் ரொம்ப கம்மி, சொற்ப அமௌண்ட்டு. இதுக்கு கூட ஆமீன்னு சொல்ல தயங்குறீங்கன்னா உங்களுக்கு எப்படி என்னங்க? நான் 10 கோடின்னு சொல்லலைங்க, 10 லட்சம் தான் சொன்னேங்க. அப்படி இருக்கும். நான் கடனே வாங்க மாட்டேன், நிறைவா இருப்பேன், சம்பூர்ணமா இருப்பேன்னு விசுவாசிக்கிறீங்க. விசுவாசி பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றீங்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு 5 லட்சம் கடன் வர்ற மாதிரி இருக்கும். சோர்ந்துடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியா நின்னீங்கன்னா நீங்க எதை விசுவாசிங்களோ அதை வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஏசு அத்தி மரத்தை பார்த்து சபிச்சார். சபிச்ச உடனே பட்டுருச்சா? படல, பட்டுச்சு, கண்கள்ல தெரியல. சபிச்சுட்டு பெத்தானியால எருசலேம் போயிட்டாரு. அங்கே எருசலேம் போக ஆரம்பிக்கும் போது நமக்கு யுத்தம் வரும், அவருக்கு யுத்தம் வரல. நமக்கு யுத்தம் இருக்கும். பிரசங்கம் பண்ணும் போதே அத்தி மரம் பட்டுச்சா படலையா அப்படின்னு என்ன வர வரும். என்ன சமைச்சிருக்கீங்க? அத்தி மரமா? என்னங்க அத்தி மரங்கிறீங்க? இல்லை சாம்பார் தான். ஆனால் அத்தி மரம் உள்ள ஓடிட்டே இருக்கும் பின்னாடி. திரும்பி எருசலேம் பெத்தானியால போகும்போது அந்த மரத்துக்கிட்ட வரும்பொழுது ஏசுனாருடைய உத்து பார்க்கல, பட்டுருச்சா அப்படின்னு பார்க்கல. அவர் போய் நிம்மதியாக படுத்தார். அங்கே தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். மனதில் 1008 எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்கள் அப்போதான் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். மறுநாள் காலையில் அந்த மரம் பட்டுருந்துச்சா? அநேக மக்கள் சில காரியங்களை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் அந்த அற்புதத்தின் விளிம்பில் வரும்போது விட்டுட்டு போயிடறாங்க. அற்புதத்துக்கு பக்கத்தில் வந்திருப்பாங்க, அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடறாங்க. தளர்ந்து போகும் பொழுது வேதம் சொல்லுது, நம்ம சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அற்புதம். சோர்ந்து போயிட்டோம், தளர்ந்து போயிட்டோம்னா அற்புதத்தின் அவனுக்கு நடந்துச்சு, நமக்கு நடக்கலை. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வரலாம். எத்தனை சில வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் சில ஆடு போடுறான். ஒருத்தன் 2 பேர் வைரத்தை தோன்றான். ஒருத்தன் தோன்றான், அவனுக்கு சின்ன வைரம் கிடச்சிருச்சு. அது சந்தோஷமாக எடுத்து போன உடனே இங்கே தோண்டின குழியை விட்டுட்டு அந்த குழியை போய் தோன்றான். ஆனால் இந்த குழியில் 2 நம்பட்டி எடுத்துட்டோம்னா பெரிய வைரம் நிற்கிது. ஏன்னா செய்கிறதை விட்டுட்டான். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அது துணிஞ்சு கடைசி வரை விசுவாசிங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. ஏன்னா நம்பிக்கையின் தேவன் அவர். எதை நம்புறீங்களோ அதற்கு அவர் தேவனாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் உறுதிப்படுத்துவார். விட்டுட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. விசுவாசமே ஒரு யுத்தம்ங்க. 2 தீமோத்தேயு எடுப்போம். 2 தீமோத்தேயு 2:3. நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போச்சவனாய் தீங்கு அனுபவி. ஆங்கிலத்தில் என்டியூர் ஹார்ட்ஷிப் இருக்கு. கடினமான காரியங்களை என்டியூர் பண்ணு, பொறுமையா நில்லுங்கிறார். தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கிடைத்த அலுவல்களில்
சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது என்ன தெரியுது? ஒரு யுத்தம் மாதிரி தெரியலையா? நல்ல போர்ச்சவனாய் ஹார்ட்ஷிப்பை எண்டீர் பண்ணு, தீங்கு அனுபவிங்கிறாரு. தண்டில் சேவை பண்ணோம்னா மிலிட்ரியில் சேவை பண்ணுகிறவர்கள், மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்க. மிலிட்ரியில் வேலை செஞ்சோம்னா வார்ஃபேர் இல்லையா? இருக்கா இல்லைங்க? இருக்குங்க. வார்ஃபேர் இது கத்தியோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பண்ணக்கூடிய யுத்தம் கிடையாது. பட் மனதில் எண்ணத்தில் வரக்கூடிய யுத்தம் இது. 2 Corinthians 10 சொல்லுகிறார், நம்முடைய போராயுதங்கள் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. அவைகளால், அந்த போர் ஆயுதங்களால் நாம் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாகிற எல்லா எண்ணங்களையும் சிறைப்பிடித்து நிர்மூலமாக்குறன் இருக்கு. ஒரு யுத்தம் நடக்குது. எங்கே நடக்குது? 2 காதுக்கு நடுவில் நடக்குது. எண்ணங்கள் நடக்குது, சிந்தையில் நடக்குது. 1 தீமோத்தேயு 6:12 சொல்றாரு, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்கிறார். ஒரு காரியம் அவிசுவாசத்தில் இல்லை, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடுங்கிறார். யுத்தம் செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கவங்க நமக்கு விரோதமாக வரக்கூடிய அவிசுவாசங்கள், தரித்திரி எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறோம். யுத்தம் பண்ணலையா? வீட்டுக்கார் ரசிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நடக்கிற சம்பவங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் பொழுது அது யுத்தம் இல்லையா? யுத்தம் எதை விசுவாசிக்கிறோமோ காண்கிறவரை யுத்தத்தில் நிற்கிறது. சுகத்தை விசுவாசிக்கிறீங்களா? சுகத்தை விசுவாசிக்கும். சில இடத்துல வியாதிகள் வந்து தாக்குது நம்ம. அப்போ யுத்தம் பண்ணி சுகமாகல. நம் சுகமானவன் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளாலே அவருடைய கிருபையினால சுகமானவன். யுத்தம் பண்ணி சுகத்தை சம்பாதிக்கல. சிறுவேளை ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுகத்தை நான் தக்க வைப்பதற்கு யுத்தம் எனக்கு வேணும். வேணாமா? வேணும். அவருக்குள் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறோம் இருக்கு. தரித்திரி என்ன வரல உங்களுக்கு? எத்தனை வரம் வந்திருக்கு? இது கொடுத்துட்டோம்னா போயிடுச்சுன்னா அப்படின்னா தரித்திரி என்ன வரும்னு அர்த்தம். நீங்கள் தரித்திரர்கள் கிடையாது, நீங்கள் ஐஸ்வர்யவான்கள். நீங்கள் வியாதியஸ்தன் கிடையாது, நீங்க சுகமானவர்கள். நீங்க நீதிமானா? பாவ எண்ணங்கள் வரலையா உங்கள்கிட்ட? பாவம் செய்யலையா? பாவம் செய்யலாம் ரொம்ப டீப்பா போகாதீங்க. ஏதோ ஒரு பொய் சொல்லலை, ஆன் டயத்தில் வரலை, எப்பவுமே டைம் தவறி தான் போறீங்க, அது என்னது? அது பாவம் தான். ஒண்ணு நீங்க நீதிமான் இல்லையா? நீதிமான் தானே. நான் சொன்னது புரியுதா? நீங்க வியாதி இருந்தாலும் நீங்கள் வியாதியஸ்தன் அல்ல, நான் சுகமானவன். ஒருவேளை என் கையில காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நான் செழிப்பானவன். செழிப்பை விசுவாசிக்கிறோம், சுகத்தை விசுவாசிக்கிறோம், நல்வாழ்வை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து போகும்போது யுத்தம் உங்களுக்கு வெல்கம் பண்ணப்படுகிறது. கட்டாயம் இருக்குங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார், உனக்கு செய்வேங்கிறார். இது உனக்கு செய்வேன், உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பேன் அப்படி வாக்கு தத்தம் பண்ணிச்சு. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணி சத்தியமா செய்வேன்னு சொல்லிட்டார். உடனே பிசாசு சும்மா போட்டுவான். அவங்கள கர்த்தர் சொல்லிட்டாருப்பா, விளையிறவன் மாறா, உங்களை சோர்வுற பண்ணுவான், உங்களை அசதியுற செய்வான். எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை விட்டு விடுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை செய்வான். செய்யல செய்வாங்க. அப்பதான் உறுதியா நிக்கணும். அதனால சொல்ற, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. ஏன் நல்ல போராடு? கென்னத் கோப்லான் தான் முதல்ல சொன்னாரு. ஏன் அது நல்ல போராட்டம்னா அதுல வின் பண்ணுவோம்னாரு. ஒரு பிரச்சனை இருக்கா உங்களுக்குலாம்? இப்ப எனக்கு மட்டும்தான் இருக்கோ? அத்தாடி, ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு சவால் இருக்கா? இருக்குல்ல. இன்னும் யுத்தத்தில் போறோம். யுத்தத்தில் போகும்போதே தோல்வி அடைந்துவோங்கிற எண்ணத்தில் போகக்கூடாது. இந்த யுத்தம் நான் ஜெயிக்க முடியாத தீர்மானிக்கப்பட்ட யுத்தம்னா உள்ளே போனோம். எண்ட் ரிசல்ட் என்னங்க? எண்ட் ரிசல்ட் ஜெயிச்சு நிற்போம். சொந்து போயிடக்கூடாது. கிரிக்கெட் மேட்ச் பார்த்துறீங்களா? எப்போ முன்ன 1947ல் சில நேரம் தான் 2 ஓவர் 12 பால்ல 48 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி தோத்துருவாங்கன்னு சொன்னோம்னா 2 பால் மிச்சம் வச்சு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க.
டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாதுங்க. யுத்தத்துக்கு போகிறோம், அடி மூஞ்சி முகரெல்லாம் ரத்தம், ஆனால் தோத்துட்டோம். நல்ல யுத்தம் கிடையாது. ஆனால் யுத்தத்தில் அடித்தோம், பல்லு உடஞ்சி, மூக்கு உடஞ்சிச்சு, ஆனால் கையில் ஒரு 10 கோடியும் கொடுத்துட்டு விட்டாங்க அப்படின்னா அது நல்ல யுத்தம். ஏன் ஜெயிச்சிட்டோம்ல. இந்த குத்துச்சண்டை WWFன்னு பார்த்துறீங்களா? அது முழுக்க ஃப்ராடுங்க. அது முழுக்க ஃப்ராடு. உள்ள போறதுக்கு முன்பாகவே இவன் ஜெயிப்பான், இவன் தோத்துருவான்னு ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருத்தன் பாருங்க அடிச்சு அப்படியே சாகர மாதிரி இருப்பான், அவனைத்தான் வின் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க, நீ வின் பண்றவன் சொல்லியிருப்பாங்க. அவன் மேல விழுந்தா கூட ரெஃப்ரி வந்து 1-1 2 போக மாட்டார் அவரு. என்ன அவன் ஜெயிக்கிறவன் திடீர்னு அப்படி எழுமுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷம் அவனை அடி நடிச்சு அவன் விழுந்ததுக்கு அப்புறம் அந்த தோத்தவன் கீழே கிடப்பான். அவன் தான் டிசைன் பண்ணப்பட்டவன் தோக்க முடியாது அந்த மேட்சில். அப்போ 1 2 3 சொல்லி தூக்கிடுவார். ஏன்? கரெக்டாக மேட்ச் போயிட்டு இருக்கு. அது அத்தனையும் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டது. அப்படிலாம் அடி வாங்கி யாரும் வின் பண்ண முடியாதுங்க. அதே போல தான் நம்முடைய மேட்சும். WWF பார்க்கும்போது அது நம்ம மேட்ச் மாதிரி பார்க்கணும். நீங்கள் உள்ளே போகும்போதே கர்த்தர் சொல்கிறாரு, நீ வின் பண்ணுறவன். அப்படி தான் உங்களை அனுப்புகிறார் உள்ள. சில அடிகள் விழுந்து கீழே விழுந்தா கூட நீ இந்த மேட்ச்சில் தோக்குறவன் கிடையாது, வின் பண்ணுறவன். பிசாசு தோக்குறவன். அந்த மைண்ட் செட்டோடு உள்ளே போயின்னு வந்தீங்கன்னா எவ்வளவு யுத்தம் வந்தாலும் வெளியே வரும்போது ஜெயிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் 2 அடி வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தீங்க வச்சுங்களேன், நம்மளை சுத்த விட்டுருவாங்க. 1 யோவான் போவோம். மைண்ட் செட்டு முக்கியங்க. உள்ளே போகும்போது அதான் பொறுமைன்னு வேதம் சொல்லுகிறது. என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தால் கூட இந்த யுத்தத்தில் முடிவில் நான் ஜெயிப்பேன், சுகமாக இருப்பேன், தீர்க்காயுசா இருப்பேன், செல்வந்தனாக இருப்பேன். என்னை கொண்டு கர்த்தர் சொன்ன அத்தனை என் வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கும். அதான் யுத்தம். இந்த யுத்தத்தில் தோக்குறவன் கிடையாது, யுத்தத்தில் நான் ஜெயிக்கிறவன். 1 யோவான் 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் நீங்க பிறந்தீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? தேவனோட வித்து உங்களுக்குள்ள இருக்கா? அப்படின்னா நீங்க யாரு? நீங்க ஜெயிக்கிற ஆளு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் தோக்கிறவர்கள் அல்ல, நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். தோற்கும்படியாக கர்த்தர் நம்மை பிறப்பிக்கவில்லை, ஜெயிப்பதற்காகவே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படித்தான் சொல்லணும். வீட்டில் போனவொன்னா ஆமா இவர் வெட்டி முறிச்சிட்டாரு. அவர் வெட்டி முறிப்பாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க வெட்டி முறிச்சிடக்கூடாது, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. ஜெயிப்போம், மேற்கொள்ளுவோம், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்படி என்கரேஜ் பண்ணுங்க. யுத்தம் இருக்கா? யுத்தத்தில் எப்படி நிற்கிறோம்? விசுவாசத்தில் நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? பொறுமையா நிற்கிறோம். பொறுமையா நிற்கிறோம்னா கண்களில் காண்கிற வரை உறுதியா அப்படி நிற்கிறது. சில நேரத்தை பார்க்கறது தோக்குறது மாதிரி தெரியும். தோல்வி அடைந்த உணர்வோடு இருக்கும், தோத்துருவோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். உடனே குடும்பத்தோடு செத்துருவோமா அப்படிலாம் பேசப்படாது. இந்த பாருங்க, டாக்டர் ஒரு ஆள் ஃபேமிலியோட சேர்த்துருக்கான்னு பேப்பர் ஹெட்டிங்கில் வருது. நான் பேப்பர் படிக்கிற ஆள் கிடையாது. ஹெட்டிங் பார்த்தா ஒரு மருத்துவர் குடும்பத்தோடு மரணம்னு போட்டிருக்கு. சாகக்கூடாதுங்க, பிழைச்சி வெற்றி பெற்று வாழ்ந்துடணுங்க. ஏன் சில மக்கள் தோல்வி அடைகிறாங்க? உள்ள ரிங்குக்குள்ள போகும்போது தோல்வியின் மனப்பான்மையோட தான் ரிங்குக்குள்ளே போறாங்க. உள்ள ரிங்குக்குள்ள போகும்போது எப்படி போனோம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஜெயிச்சுட்டு வந்துறேன், கட்டாயம் விண்ணோட தான் வெளியே வருவேன். அதுக்கு தான் பொறுமை வேணும். ரிங்குக்குள்ள போறீங்கன்னாவே என்ன அர்த்தங்க? ஜெயிக்கிறது மட்டும் இல்லை, ஹார்ட்ஷிப் இருக்குன்னு அர்த்தம். நீங்க மட்டும்தான் போறீங்க, உங்களுக்கு அம்பையர் ரெஃபரி தூக்கிட்டாருன்னா அது இன்னொன்று இருக்கு.
அதை அடிச்சுட்டு வெளியே வருவோம். வியாதியை அடிப்போம், தரித்திரத்தை அடிப்போம், இல்லாமை அடிப்போம், எல்லாத்தையும் அடிச்சு வெளியே வருவோம். நம்ம சந்திக்கிற, நல்லா கவனிங்க, நீங்க சந்திக்கிற எல்லா யுத்தமும் ஆவிக்குரிய யுத்தம்ங்க, பெரும்பாலான யுத்தம். அக்கா 3 வேளையும் ஐஸ்கிரீம் நின்று தும்முனீங்கன்னா அது ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, அது வந்து நம்ம கொழுப்பு யுத்தம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், பிடிக்கும்னா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் பிராண்டாக இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, எட்டி பார்ப்பேன், வேணாம் அப்படின்னு போயிடுவேன். ஆனால் அது தொல்லை, அது ஐஸ்கிரீம் கிடையாது, ஐஸ்கிரீம் மாதிரி. அது பிராண்டட் ஐஸ்கிரீம்னா பிடிக்கும் எனக்கு. பிடிச்சோம்னா அப்படி சிலது வருது. அது ஒரு இது ஆவிக்குரிய யுத்தம் இல்லை, நம்முடைய கொழுப்பில் வந்தது. ஆனால் நம்ம சந்திக்கிற எல்லா காரியமும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்கு. ஆவிக்குரிய யுத்தம் பின்னாடி நிற்குது. ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறோமா, கர்த்தரை சார்ந்து நிற்கிறோமா, எல்லாத்துக்கும் யுத்தம் இருக்குங்க. ஒரு ஊரில் சபை வளரலை, ஆத்துமாக்கள் பெருகலைன்னா அது ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். அது ஆவிக்குரிய சக்திக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும். நம்ம அதுக்காக கோயிலாக போயிட்டு கூடாது, அது மடத்தனம், அது அறிவீனம். இருக்கிற இடத்துல இருந்து விசுவாசத்தை உரிமை பாராட்டணும், வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணணும். வாசிப்போம் யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று நீங்கள் அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்யக்கூடாது. என் சகோதரரே, பல விதமான சோதனைகளில் கஷ்டங்கள் அகப்படும் பொழுது, சில நேரத்தில் பல விதத்திலிருந்து சோதனை வரும் பொழுது, NLT போடுது, இது நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன். டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், when troubles of any kind come your way, எந்த விதத்தில் உங்க வாழ்க்கையில் வழியில் வந்தாலும் சரிதான், அது எந்த விதமா இருக்கலாம், consider it an opportunity for great joy, ஒரு மிகுந்த சந்தோஷம் அடைவதற்கு அது ஒரு வாய்ப்பாக பாருங்கிறார். அதாவது புத்தியில தெளிவாக எழுதினார மாதிரி தெரியாது. பலதரப்பட்ட பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா பார்ப்போம், அதை சோர்ந்து போவோம், டென்ஷன் ஆகும். இவர் சொல்றாரு, when troubles of any kind, எந்த விதமான சோதனை போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அது சந்தோஷப்படுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கிறார். பிள்ளைகள் மூலமாக வரலாம், குடும்பத்தின் மூலம் வரலாம், எந்த விதத்தில் வரலாம், வேலை செய்கிற இடத்துல வரலாம், அது சந்தோஷப்படுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கிறார். ஊழியத்தில் சில மக்கள்லாம் சைன் பண்ண முடியல. ஏன் சைன் பண்ண முடியலன்னா, எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியம் வந்து விட்டுறாங்க. 2 பேரை வச்சு ஊழிய ஆரம்பித்தேங்க. ராஜபாளையத்தில் 2 பேரை வச்சு ஒரு தெருவில் ஆரம்பித்தேன். வீட்டுக்குள்ள ராஜபாளையத்தில் பூபதி ராஜா பேங்க் தெருவில் அந்த ராஜூஸ் ஏரியாவில் வச்சு ஆரம்பித்தேன். 2 பேர். சில நேரத்தில் 2 பேர் இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்குங்கிறீங்க? சந்தோஷமா இருக்குமா? இருக்கிற ஸ்ட்ரென்த்லாம் உறிஞ்சது மாதிரி இருக்கும். ஆனால் நின்னேன், உறுதியாக நின்னேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நின்னேன். அப்பதாங்க யுத்தம். அப்போ மாம்சத்தோடு யுத்தம் பண்ணக்கூடாது, மனுஷனோட யுத்தம் பண்ணிட்டு கூடாது. இது ஒரு ஆவிக்குரிய ஃபோர்ஸ் நினைச்சு நிற்கணும். 3 போடு, NLT போடு. For you know that when your faith is tested, your endurance has a chance to grow. உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது உங்களோட பொறுமை வளர்வதற்கான வாய்ப்புங்கிறார். அது ஒரு உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது உங்களோட பொறுமை வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு. பாசங்க, விசுவாசங்க சோதிக்கப்படலை, பணம் தானே சோதிக்கப்படுகிறது. பணம் சோதிக்கப்படலை, பணத்தின் மேல நீங்க வைத்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. சுகத்திற்காக ஒன்று விசுவாசிங்க பார்த்தீங்களா, அது சோதிக்கப்படுகிறது. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க, அப்போதான் சோதனை வரும்.
பிள்ளைகள்லாம் நல்லா வந்துடுவாங்களா, ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, கர்த்தருடைய கரத்தில் கருவியாக இருப்பாங்களா அப்படின்னு சோதனை வரலையா? வருதில்ல. அப்போ தான் என்ன விசுவாசமோ அதில் உறுதியாக நிற்கணும். கன்சிஸ்டண்ட்டாக கான்ஸ்டண்ட்டாக நிற்கணுங்க. இது அப்படி மெசேஜில் போடு. முதல்ல யுத்தம்னு பாருங்க, பின்னாடி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் செயல்படுதுன்னு பாருங்க. இயேசு நாமத்தை யூஸ் பண்ணுங்க, வார்த்தையை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. இது மெசேஜ் பைபிள். கன்சிடர் இட் a cheer gift. Friends, when tests and challenges come at you from all sides. தமிழில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. நண்பர்களே, எல்லா பக்கங்களிலிருந்தும் சோதனைகளும் சவால்களும் உங்களை நோக்கி வரும் பொழுது அதை ஒரு மகத்தான பரிசாக கருதுங்கள். அப்படி கருத முடியுமா நம்மளால? நண்பர்களே, எல்லா பக்கத்திலையும் சோதனைகளும் சவால்களையும் உங்களை நோக்கி வரும் பொழுது மகத்தான பரிசாக கருதுங்கள். கீழே, you know that under pressure your faith life is forced into the open and shows its true colors. அழுத்தத்தின் கீழ் உங்கள் நம்பிக்கை வாழ்க்கை வெளிப்படையாக தள்ளப்பட்டு அது உண்மையான நிறத்தை காட்டுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். விலகி சொல்றேன், அந்த ப்ரெஷரில் தான் மெய்யாவே எதை விசுவாசிக்கிறோன்னு அப்போ தான் தெரியும். என்ன விசுவாசிக்கிறோம், எதன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அந்த ப்ரெஷரில் தான் கரெக்டாக ரிலேட் பண்ணீங்க, பிரச்சனையை டீல் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற லைஃப் வெளியே வரும். உங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிற பார்த்தீங்களா, மகிமை நம்பிக்கையார பார்த்தீங்களா, அந்த லைஃப் உங்களுக்கு வெளியே வரும். அப்போதான் மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு இருக்கும். மாம்சத்தை நம்புறதுக்கு, என் அறிவை நம்புவதற்கு, என் பலத்தை நம்புவதற்கு நத்திங். மாம்சம் மரிக்கும் பொழுது, மாம்சம் மரிக்குதுன்னா கொன்றக்கூடாது, இந்த சுயம் மரிக்கும் பொழுது உள்ள இருக்க ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். எதுக்கு பிரஷர் வருது? பிரஷர் வரும் பொழுது நான் அல்ல, என்னால் மேற்கொள்ள முடியாது, கத்தருங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். வரல உங்களுக்கு? ஒவ்வொரு பிரஷரும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. நம்மளால முடியாது, நம்மளுடைய முயற்சியில முடியாது, பணத்துல முடியாது, கத்தரால தான் முடியும்னு வருது பார்த்தீங்களா? அப்போ இருக்கும்போது உள்ள இருக்கிற ஜீவன் ரிலீஸ் ஆகும். அதாங்க சக்சஸ். நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம், கிறிஸ்தவனா மாறிட்டோம், பிரச்சனையே நமக்கு வராதுன்னு சொல்லவே இல்லை. நான் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. ஆண்டவரை தெரிந்தெடுத்துட்டீங்களா? விசுவாச வாழ்க்கையில் வந்துட்டீங்களா? பிரச்சனைக்கு வெல்கம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் எல்லா பிரச்சனையும் ஜெயிப்பீங்கன்னு அர்த்தம். அதை பார்ப்பான் கடவுள் அறியாத மனுஷன். நமக்கும் பிரச்சனை வந்துச்சு, அவனுக்கும் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் அவன் வேற மாதிரி இருக்கான். அதை டீல் பண்ணுறான், மேற்கொண்டு வெளியே வரான். இருளின் மத்தியில் வெளிச்சமாக இருப்போம். அதாங்க ஆட்டிடியூடு. அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பிரச்சனையை விடுங்க, என் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சோம்னா நல்லா காஸ்பல் போகும் அவனுக்கு. நானும் பிரச்சனையை சந்திச்சேங்க. என்ன சிஸ்டர், உங்கள் பிரச்சனைக்கு மேலே என் பிரச்சனை பெருசு தான், ஆனால் கர்த்தரை எப்படி வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா, எப்படி சிறப்பாக வாழ வச்சிருக்கா தெரியும், அப்படி சொல்லி பாருங்க. அதாங்க ப்ரெஷரில் நம்ம டீல் பண்ணுற விதம். பிரச்சனையே வராது, போராட்டம் வராதுன்னு எதுவுமே சொல்லலை, வேதம் சொல்லலை. ஆனால் அத்தனையும் சரியாக ரிலேட் பண்ணீங்கன்னா ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அதுக்கு தாங்க விசுவாசிக்கிறதுக்கு ஆள் வேணும், உறுதியாக நிற்கிறதுக்கு ஆள் வேணும். உறுதியாக நிற்கிறீங்களா? ரோமர் 5 போவோம். ரோமர் 5:1. ரோமர் 5:1. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தினாலே. என்னுடைய கிரியினாலே, என்னுடைய அர்ப்பணிப்பினாலே, என் மாம்ச செயல்களினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன்னா எனக்கு சமாதானமே இருக்காது. என்னுடைய கிரிகள் எப்பொழுதுமே பெர்ஃபெக்டாக அமையாது எல்லா நேரத்திலையும். இயேசு என்ன செஞ்சார், இயேசு யார், சிலுவையில் என்ன செஞ்சார், அதை விசுவாசித்தபடினாலே தேவனிடத்தில் எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறது, எனக்குள்ளும் சமாதானம் உண்டாயிருக்கிறது. கீழே, அவர் மூலமாக இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று 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 நிலை கொண்டிருந்து, உறுதியா நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை. தேவ மகிமையை அடைவோம், தேவனுடைய நேச்சரை பார்ப்பேன்,
தேவன் என் வாழ்க்கையில் என்ன சொன்னாரோ அதை காண்பேன் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுறோம். எதை மேன்மை பாராட்டுகிறோம் கீழே சொல்றாரு. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சையின் நம்பிக்கை உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து. ஒரு அறிவு எனக்கு சொல்லுது. இந்த பிரச்சனை வரும்போது போராட்டம் எனக்கு ஒரு அறிவு இருக்கு. என்னோட ஃபீலிங் சொல்லுதுன்னு சொல்லல, எனக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன். உள்ள போகும்போது ஜெயிக்கிற மனப்பான்மையோடு போய் வெளியே வருவேன் நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனைங்க மேன்மை பாராட்டுவீங்க. பார்க்குற வித கண்ணோட்டம் தாங்க, ஆட்டிடியூடு தாங்க, மனப்பான்மை முக்கியங்க. 4 உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தரை நேசிக்கிறார். விசுவாசம் ரொம்ப ஃபவுண்டேஷன். என் மேல் அன்பாக இருக்கிறார். அந்த நேரத்தில் பிரச்சனை வரும்போது தான் பிசாசு சொல்லுவான், தேவன் மேல் அன்பாக இருந்தால் உனக்கு எந்த கஷ்டம் வருது? தேவனை நேசிக்கிறாருன்னா எதுக்கு இவ்வளோ துன்பம் வருது? எனக்கு ஏன் வியாதி வருது? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ செஞ்ச காரியம் கர்த்தருக்கு பிடிக்கல, அதனால கர்த்தர் உன் மேல கோபமா இருக்கார். உங்களுக்கு வரல அந்த எண்ணம்? எல்லா நேரத்துலையும் வரும். எப்பப்பெல்லாம் காரியம் நெகட்டிவாக போதோ மனதில் வர்ற முதல் காரியம் நம்ம போன வாரம் செஞ்சது நடந்துகிட்டது கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அதனால தான் கர்த்தர் நமக்கு எதிராக நிற்கிறான்னு இருக்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்க மேலே வைத்திருக்க அன்பு மாறாதுங்க. இந்த சோதனை அவருக்கு சோதனை இல்லை, ஆனால் எனக்கு சோதனையாக மாறும். நான் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு மாற ஆரம்பிக்கும். எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் உறுதியாக நில்லுங்க. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு ஒரு வார்ஃபேர் பாருங்க. வசனத்தை பிடிங்க, இயேசு நாமத்தை நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசை ஏற்று நில்லுங்க. ஏற்று நின்று என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் ஆவீங்க. போன வாரம் சொன்ன பார்த்தீங்களா, ஜிம்முக்கு போகணும், உடம்பு நல்லா புஷ்டியா. அன்னைக்கெல்லாம் ஒரு பாருங்க, கர்நாடகாவில் ஒரு அக்கா, எப்படி இருக்குங்கிறீங்க அத்தாடி, சும்மா அப்படி 4 steps 5 steps அப்படிங்கிறது சரமன்னு வெடிச்சிட்டு வருது. சான்ஸே இல்லைங்க. அப்படி அறநாளுடைய தங்கச்சி மாதிரி இருக்கு அந்த அக்கா. அப்படியே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கு. பெண்களுடைய சதை மென்மையான சதைங்க, அவ்வளோ ஹார்ஸா அப்படி பாடி வச்சிருக்கு. எப்படி வந்துச்சு? ஒரு காரியத்தை ஈல்டு பண்ணணும், அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணணும். புரியுதுங்களா? ஈல்டிங் ரெஜிஸ்டிங். தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிசாசு ஏத்துறீங்க, அப்புறம் பவரா மாறுவீங்க. நீங்க வீட்டுக்காரவங்க பேசும்போதே அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லணும். என்னடா அப்படின்னா, இல்லை தெரியாம வாயை திறந்துட்டு என்ன பவர். 1000 பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தா கூட சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தில் உறுதியா நில்லுங்க. நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார்னு இருக்கு. உள்ள சும்மா இல்லைங்க, ஒரு ப்ரெஷர் வரதா சரியா ஈல்டு பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற மகிமை அப்படி ரிலீஸ் ஆகி வெளியே தெரியும். தேவ மகிமை அடைவோம்ங்கிற நம்பிக்கை சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த மகிமை அப்படி காணக்கூடிய இதில் இருக்கும். இம்பாசிபிள் பாசிபிளா இருக்கும். நாம் தரிசித்து நடக்கல, விசுவாசம் நடக்கிறோம். 2 கொரிந்தியர் சொல்ற 4 காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாத வெற்றி ஜெயம் இவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான ரொம்ப சீக்கிரமா மாறிடும். ஏன்னா எதை நோக்கி பார்க்கிறோம் முக்கியம். கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களா? பதிலை நோக்கி பார்க்குறீங்களா? வெற்றியை நோக்கி பார்க்குறீங்களா? அப்படின்னா வாயில தேங்க்ஸ் கிவிங் வரும், பிரைஸ் வரும். பிரச்சனையை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம்னா வாயில தேங்க்ஸ் கிவிங் வராது, முறுமுறுப்பு வரும், குறை சொல்லுதல் வரும். சர்ச்சில் ஆராதிக்கிற ரொம்ப முக்கியமான நேரங்க. 4 படுத்தான் பாடுறோம். அந்த வீட்டில் வாரம் முழுக்க ஜெபம் பண்ணோம். எதை ஜெபம் பண்ணமோ அதை இங்கே துதிக்கிற நேரம், அதே நேரத்தில் ஜெபிக்கிற நேரம். அது கர்த்தருடைய உண்மைத்தன்மைக்காக நன்றி சொல்றோம். கர்த்தர் பதிலை கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். வாக்குத்தத்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதுக்காக நன்றி சொல்றோம். ஒரு காரியத்தை ஜெபிச்சிங்கல்ல, பெற்றுக்கொண்டேன்னு விசுவாசிங்கல்ல,
ஏன்னா அது வசனம். தேவனோட வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கு. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. அப்படி விசுவாசிங்கன்னா விசுவாசத்திற்கேற்ற செயல் இருக்கணும். அந்த செயல் பெரும்பாலும் தேங்க்ஸ் கிவிங். ஒரு உத்தமர், உண்மையானவர், மாறாதவர். அவர் என்ன சொல்றார், பாஸ்டர் உங்களுக்கு 1 கோடி நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டேன், போகிற முள்ள கீழே வரும்போது காரில் வச்சுருக்கேன் செக்கு, அப்படி நீ வாங்கிட்டு போயிருங்க, நாளைக்கு போய்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். செக்கு நான் வாங்கினோன்னே தேங்க்ஸ் பிரதர் நான் தேங்க்யூ காட் பிளஸ் யூமே. இன்னும் பணம் வரல, வெறும் பேப்பரில் தான் இருக்குது. 1 crore அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. ஆனால் தேங்க்யூ சொல்லுவேன். ஏன்? அந்த மனுஷனுடைய இன்டெகிரிட்டி, உத்தமம். ஏன்னா ஒரு பவுன்ஸ் ஆகாது அப்படின்னு இருக்கு. மனுஷன் சொன்னதையே நம்புறோம்னா இது ஒன்று செக்ஸு, பவுன்ஸ் ஆகாத செக்ஸு. 6000 செக்குக்கு மேல இருக்கு. சுக வேணுமா? செக் ரெடி, சைன் பண்ண செக் ரெடி. அப்ப என்ன செய்யணும்? நன்றி ஆண்டவரே, சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, வெற்றியை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாளைக்கு தான் பணம் வரப்போகுது, பெட்டியில் வரப்போகுது, ஆனால் இன்னைக்கே நன்றி. ஏன்? எவ்வளவேனும் பொய் சொல்ல முடியாத தேவன், மனம் மாற மனுஷன் அல்ல. இப்படி திரும்பணும்னா பாஸ்டர் தெரியாம கொடுத்துட்டேன், செக்க திருப்பி கொடுத்துருக்கேன்னு சொல்ற ஆள் கிடையாது. கர்த்தர் உத்தமர். கொலோசியர் திருப்பம், கொலோசியர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக. எதிலே? விசுவாசத்திலே. ஸ்தோத்திரத்தோட விசுவாசத்தில் பெருகுவீர்களாக. விசுவாசத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆங்க, அதே போல ஸ்தோத்திரத்தோடு அதை பெருகுங்க. ஸ்தோத்திரம் பண்ணும்போதெல்லாம், தேங்க்ஸ் கிவிங் பண்ணும்போதெல்லாம் நம்முடைய விசுவாசம் பூர்ணப்படுகிறது. ஒரு காரியத்தை விசுவாசித்து ஜெபித்து அனுப்புகிறோம், விசுவாசத்தில் தான் ரிலீஸ் பண்ணுறோம். எப்போ விசுவாசம் முற்றுப்பெறும்னா அது என் வாழ்க்கையில் பதிலாக மாறும்பொழுது தான் அது முற்றுப்பெறும். என் கண்களில் காணணும், வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்போ தான் அந்த விசுவாசம் பூர்ணப்படுகிறது, என் வாழ்க்கையில் பங்காக மாறுகிறது. அந்த இடைப்பட்ட நேரத்தில் என் விசுவாசம் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் சோர்ந்துடக்கூடாது. விசுவாசம் வளர்ச்சி அடையணும்னா எந்த அளவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு என் விசுவாசம் வளர்ச்சி அடையும். எந்த அளவுக்கு நன்றி சொல்லலையோ விசுவாசம் வளர்ச்சி அடையாது. விசுவாசம் அதாங்க. அப்போ அந்த பொறுமையான நேரத்தில் பல்ல கடிச்சு நிற்கிற கிடையாது, பல்ல திறந்து தேங்க்ஸ் பண்ணுறது, நன்றி சொல்றது, முகம் மலர்ச்சியோட நன்றி சொல்றது. 6 சொல்றாரு, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்க. எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? உங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. உங்களை நோக்கி பார்க்கல, விசுவாசத்தை துவைக்கினவரும் அதை முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி பார்த்தீங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்போ சுகத்தில் வளரணும், வெற்றியில் வரணும், நல்வாழ் வரணும்னா உங்களை நோக்கி பார்க்கக்கூடாது, அவரை மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் அவரை மட்டும்தான் பார்க்குறீங்கன்னா வாயில் வரக்கூடிய முதல் ரெஸ்பான்ஸ் தேங்க்ஸாக இருக்கும். மனுஷனை பார்த்தீங்கன்னா முறுமுறுத்துருவோம், சூழ்நிலையில் பார்த்தா முறுமுறுத்துருவோம், சோர்ந்து போயிடுவோம். மதவாதி நன்றி சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் தன் கிரியினால தான் ஏதோ ஒன்று பெறுகிறன்னு நினைக்கிறான். தன் கிரியை தான் பரலோகம் கொண்டு போகுது, தன் கிரியை தான் என்னை ரட்சிக்குது, என் கிரியை தான் என்னை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது அவன் நன்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா மெரிட்ல வரான். நான் மெரிட்ல வரல, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து வரேன், கர்த்தருடைய தயவை சார்ந்து வரேன்னா என் வாழ்க்கையில் கிடைச்ச எல்லா நன்மைக்கும் நன்றி சொல்றேன். என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் பெற்ற எல்லா நன்மையும் அதுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, கிறிஸ்து தகுதி. அதை பார்க்கும் போதெல்லாம் நன்றி சொல்றேன். நல்ல குடும்பத்துக்காக நன்றி, நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி, நல்ல சபை மக்களுக்காக நன்றி. உங்களை தான் சொன்னேங்க. சுகத்துக்காக நன்றி, செல்வத்துக்காக நன்றி, நிறைவுக்காக நன்றி,
நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு விசுவாசம் பெருகிக்கிட்டே இருக்கும். நன்றி இடத்துல விட்டுறக்கூடாது. கடைசி காலத்தில் வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் மனுஷன் எப்படி இருப்பான்னு சொல்லி 19 காரியம் பேசுறார். தற்பிரியரா இருப்பான். அதான் முதல் காரியம். அதோட முடிப்போம். விசுவாசிக்கிற வாழ்கிறோம், தேவனை சார்ந்து வாழுகிறோம்னா ஃபோக்கஸ் சரியா இருக்குங்க. என்னோட ஃபோக்கஸ் நம்முடைய கவனம். நம்முடைய கவனத்தை சிதறிருப்பதற்கு 1008 காரியங்கள் வந்துட்டே இருக்கு. அதை பார், இதை பார், இதை பார், பிள்ளையை பார், குடும்பத்தை பார், அதை பார், இதை பார், அப்படியே சுற்றி பார்க்க சொல்லுது. நான் எதையும் பார்க்க மாட்டேன், எல்லாவற்றுக்கும் பதிலாக இருக்கிற அவரை பார்ப்பேன். அப்போதான் தேங்க்ஸ் கிவிங் முக்கியம். சிங்கிள் ஃபோக்கஸ் வேணும்னா நன்றி சோத்திரம் போடுறது முக்கியம். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்னா விசுவாச பிரயாணத்தை சக்சஸாக ஓட முடியாது. 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படி எனில் மனுஷன் தற்பிரியராகும். இதுதான் முதல் பிரச்சனை. தற்பிரியரா முதல் இருக்கிறான். அதன் விளைவாக 18 காரியம் கீழே இருக்கு. மொத்தம் 19 காரியம். முதல்ல தற்பிரியன், தனக்காக வாழ்றவன், தன்னை மட்டுமே சிந்திக்கிறவன். அப்படிப்பட்டவன் நன்றி சொல்ல மாட்டான். அதில் ஒரு காரியம் சொல்றாரு 1ஆம் வசனத்தில், மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரர்களாகவும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களா இருப்பான். இருக்கவே நன்றியே இருக்காது. அதான் கடைசி காலம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ற மக்கள்ல தேவனுடைய ஜனங்கள், வேறு பிரிக்கப்பட்ட மக்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அந்த ஒரு வசனத்தை ரிவர்ஸ்ல எழுதலாம். சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, நன்றி சொல்லுங்க. இப்படி இருந்தீங்கன்னா ஃபோக்கஸ் இருக்கும். எதை ஜெபிக்கிறீர்களோ கொஞ்சம் நல்லா அற்புதமாக அடையாளமாக பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம், ரோமர் 1:21 வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனார்கள். உணர்வில்லாதவருடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. அவர்தான் தேவன், நீங்க தேவன் இல்லை. ஒரே ஒரு தேவன், அந்த தேவன் நீங்க கிடையாது, நான் கிடையாது, கர்த்தர். அவரை தேவன் என்று அறிந்தும் சோத்தறியாமல் இருந்து, தேங்க்ஸ் கிவிங் கொடுக்காமல் இருந்து, தங்கள் சிந்தனையிலே அவரை தேங்க்ஸ் பண்ணலன்னா உங்களுக்கு சிந்தை எஃபெக்டிவா இருக்காதுங்க. நன்றி சொல்லுங்க, ஃபோக்கஸ் சரியா இருக்கும். சிந்தை முற்போக்கான சிந்தையா இருக்கும், நல்லதை எதிர்பார்க்கிற சிந்தையா இருக்கும். அப்படி பிரச்சனைகளே பார்க்கக்கூடாது. அவரே பாருங்க, அவரே சிந்திங்க, அவரே தேங்க்ஸ் பண்ணுங்க. அப்படின்னா உறுதியா நிக்கிறோம்னு அர்த்தம். உறுதியா நிக்கிறது மட்டுமல்ல, எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுல காண்போம். தரிசித்து நடக்கல, விசுவாசித்து நடக்கிறோம். இயேசுவை பார்க்கிறோம், வாக்குத்தத்தங்களை பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்த எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிழைத்து கொண்டார்கள் இருக்கு. நாம் செத்து போற ஆட்கள் கிடையாது, பிழைக்கிற ஆட்கள், வாழ்கிற ஆட்கள். ஏன்னா நீங்கள் ஜெயிக்கிற ஆட்கள். ஆமென். எழுந்து இருப்போம். எனக்கு இருக்கிற பிரச்சனையை கேட்பீங்களா? கேட்கவே மாட்டேன். உங்களுக்கு இருக்கிற வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை சிந்திங்க, தியானிங்க, அதே யோசிங்க. கத்துற இடத்துல நேரம் செலவிடுங்க. போன சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை ஒரு அம்மா தென்காசியிலேருந்து கூப்பிட்டாங்க. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் கூப்பிட்டாங்க. ஜெபம் பண்ணேன். அடுத்த நாள் கூப்பிட்டா, ஐயா பேங்க்கு போகிறேன், ஜெபம் பண்ணுங்க. அம்மா நீங்கள் பேங்க்கு போவீங்க, அப்புறம் பலசர கடைக்கு போவீங்க, இதுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கணுமா? இப்படிலாம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணாமல் நீங்கள் சவள பிள்ளையாக மாறிடுவீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஃபோனை வச்சிருங்க, என்னை வச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் செவ்வாய்க்கிழமை ராஜபாளையத்தில் உட்காந்துருக்கு. 8:30 மணிக்கு பஸ், 8:30 மணிக்கு ட்ரெயினில் வந்துருச்சு. 10:30 வாசலில் உட்காந்துருக்கு. பக்கத்தில் சொல்லிருக்காங்க, ஏமா அடுத்த ஒரு சர்ச்சை இருக்குமா, அங்கே போமா? இல்லையா, இவர் தான் எனக்கு வேணும், நீங்கள் உட்காந்துருச்சு. சொல்லிட்டு போச்சுங்க, ஐயா நான் இப்படிலாம் கேட்டதே கிடையாது. ஆனிச்சு கேளுங்க, நல்லதை சிந்திங்க.
பிரச்சனைகளை, போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயமாக வாழ்வோம். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு நல்லவர், நன்மை செய்கிறவர், எங்களுக்கு எல்லா காலத்திலையும் நல்லவராக இருக்கிறீர். மக நன்றி. இப்பொழுது எங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் உண்மையில பதிக்கிறோம், உங்களோட வார்த்தையின் மேல பதிக்கிறோம். விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. விசுவாசிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நின்று ஜெயம் எடுக்கிற மக்களாக எங்களை மாற்றுறதுக்காக நன்றி. ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் மகிமைப்படுத்துவீராக. தேவனால் பிறப்பது எல்லா உலகத்தை ஜெயிக்கும் சொன்னீங்களே. ஜெயிக்கிற ஜனங்கள், மேற்கொள்ளுகிற ஜனங்கள், எங்களுடைய வெற்றி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட வெற்றியாக இருக்கிறதுக்காக நன்றி. தோல்வி அடைவதில்லை, தோல்வி எங்களுடையதல்ல. எவ்வளவு பெரிய யுத்தத்தை சந்தித்தாலும் யுத்தத்தை நாங்கள் ஜெயிப்போம், மேற்கொள்ளுவோங்கிற உறுதியும் நிச்சயம் எனக்கு இருக்கிறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு, எல்லா நோய்களிலிருந்தும் விளைவிலிருந்தும் விடுதலையாக்கி செல்வ செழிப்போடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.